ஒரு மகாத்மா காந்தி படத்தை எடுத்தால் அதை வந்து கமர்ஷியல் சக்ஸஸ் ஆக்க முடியும்னு ஒரு ஆங்கிலேயனுக்கு தான் தெரிஞ்சது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ஒரு இடத்துல கூட உங்களுக்கு போர் அடிக்காது. இப்போ அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமா மீடியத்து வழியாக தான் ஒருத்தனை வந்து எஜுகேட் பண்ண முடியுது. இவங்கெல்லாம் வந்து ஹிட்லர்கிட்ட போய் டேர்ம்ஸ் பேசினவங்க. நான் ஒருவேளை ராக்கெட்ரி பண்ணலைன்னா நான் அவரை மாதிரி நினச்சிட்டு இருப்பேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஒரு யங்கர் ஜெனரேஷனுக்கு வந்து அவர் ஹீஸ் அன் இன்ஸ்பிரேஷன். சார் ஆக்சுவலாக உங்கள் பேருக்கு ஏற்ற மாதிரி நம்பினாரன்ட்டு வச்சிருக்கீங்களா சார்? நேற்று நான் ஷோவில் பார்த்தேன். எல்லா மாணவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் டிமோட்டிவே நீங்கள் பண்ணல, எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை கொடுத்துருந்தீங்க அந்த ஸ்பீச்சில். ஸோ அப்படி கொடுக்கும்போது இப்போ இந்த ஜிடிஎன் சாரோட படம் இருக்குல்ல, அது இந்த இருப்ப மாணவர்களுக்கு என்ன மாதிரியான நம்பிக்கை கொடுக்கணும்னு சொல்ல முடியுமா சார்? சார் இது ரொம்ப ஒரு வெளிப்படையான ஒரு விஷயம். நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகும்போது எதை பார்த்து நீங்கள் படிக்கிறீங்க? எங்கேயாவது ஒருத்தன் இப்போ நல்ல பிரமாதமாக ஒரு ஆள் பண்ணியிருக்கான், அவன் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டும் அவன் ஜெயிச்சிட்டான் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அதுவே உங்களுக்கு வந்து ஒரு உந்து விசை மாதிரி வந்துடும். ஜிடி நாயுடுவுக்கும் அது மாதிரி தான். அவரும் அதாவது வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே சோதனைகள் வந்துட்டு இருக்கும். அது யாரும் உண்டாக்கலாம், அது இது பண்ணலாம். அது வந்து எப்படி வருதுங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. பொறாமையினால் வரலாம். அந்த விஷயத்தில் நான் நேற்றுக்கு வந்து மெயினாக வந்து அந்த அந்த பசங்கள்கிட்ட வந்து அவங்க அவங்க அவ்வளோ பேருக்குமே ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது. எல்லோரும் படன்னு பேசுகிறாங்க. 5 நிமிஷத்தில் சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து 3 நிமிஷத்தில் சொல்லதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ நான் இவங்களெல்லாம் கொஞ்சம் மாடரேட் சொல்லட்டும், அவங்க என்ன சொல்கிறாங்களோ சொல்லட்டும், பார்க்கலாம். அது இப்போ ஒரு இன்டர்வியூவில் நான் முன்னால் இருக்கும்போது இந்த பசங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மனசெல்லாம் கிடந்து துடி திடிக்கும், பயந்துருமா. அப்போ நான் வந்து சேர்மன். நீங்கள் 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 இருந்தீங்களா? இருந்தேன், லைவாக பார்த்தேன். எங்கே? நம்ம காலேஜ் ஆடிட்டோரியம்ல பார்த்தேன். ஓகே. அப்போ என்ன பண்ணுவான்னா, அந்த அவங்கள்ட்ட வந்து நம்ம கேள்வி கேட்கும்போது நான் முதல்ல கேள்வியே கேட்க மாட்டேன். நான் பாட்டுக்கு பேசாமல் உட்காந்தா இருப்பேன், என் வேலையை பார்த்துட்டு இருப்பேன். சரி, இது உருப்படுற கேஸுன்னு தெரிஞ்சாச்சுன்னா பேச ஆரம்பிப்பேன். பேசும்போது எனக்கு தெரியும் என்னை பற்றி அவங்க பதட்டப்பட போகிறாங்கன்னு தெரியும். அதனால் உட்காருப்பா, எப்பா எந்த ஊருப்பா உனக்கு, சொந்த ஊர் எதப்பா, என்ன தமிழா மலையாளமா ஹிந்தியா தெலுங்கா அப்படின்னு கேட்டுட்டு அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்தி கொஞ்சம் சாதாரண கதியில் வரவழைச்சி அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்ததுக்கு பிறகு தான் கேள்வியே கேட்க ஆரம்பிப்பேன். கேள்வி கேட்கும்போது நான் சொல்லுவேன், காம்ப்ளிகேட்டடாக உள்ள ஒரு கேள்வி எதுவுமே கேட்க மாட்டேன், சிம்பிள் கேள்வி தான் கேட்பேன். நீ பதட்டப்படாமல் யோசனை பண்ணால் சொல்லிடலாம் பதில். அந்த மாதிரி தான் நேற்றுக்கு சொன்னேன். நேற்றுக்கு இவங்கள்ட்ட யாரையுமே டிஸ்கரேஜ் பண்ணுறது ரொம்ப ஒரு நிமிஷம் குறுக்க நேற்றுக்கு பேசுனவங்க நிறைய பேர் பேசுனாங்க. அது எனக்கு பிடிக்கல. பட் ஆனால் அவங்களையும் நம்ம விட்டு கொடுக்க முடியாதுல்ல. ஸோ இப்போ இந்தியாவோட ராக்கெட் ஆராய்ச்சின்னு இருக்குல்ல சார், அதில் ஒரு பேசிக் போட்டதில் நீங்களும் ஒருத்தர். அப்படின்னு இருக்கும்போது இப்போ ஜிடி நாயுடு சாரும் நிறைய கண்டுபிடிப்பு பண்ணியிருக்காரு. அந்த கண்டுபிடிப்பில் உங்களை இன்ஸ்பயர் பண்ண ஒரு விஷயம் இருக்குல்ல சார், அது என்னன்னு சொல்லணும்? இல்லை, பொதுவே நான் அவரை எப்படி பார்க்குறேன்னு சொல்லணுமானா, ஹீ இஸ் அன் இன்ஸ்பிரேஷன். ஒரு யங்கர் ஜெனரேஷனுக்கு வந்து அவர் ஹீ இஸ் அன் இன்ஸ்பிரேஷன். அதில் வந்து நீங்கள் இதுதான் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டாம். நான் வந்து ஒரே ஒரு துறையில் பண்ணேன், ராக்கெட்ரி அப்படிங்கிற ஒரு துறையில், லிக்விட் ப்ரொபல்ஷனுங்கிற துறையில் மாத்திரம் என்ன உட்படுத்திக்கிட்டேன். அவர் வந்து மல்டிபிள் ஏரியாவில் பண்ணியிருக்காரு. அதனால் நம்ம அதை பற்றி சொல்கிறது கூட தகுதி கூட கிடையாது. அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. அதுவும் எத்தனை வருஷத்துக்கு முந்தி பண்ணியிருக்காருன்னு பார்க்குறோம். ஆங்கிலேயர்கள் பீரியட்லேயே பண்ணியிருக்காரு. அவங்கள எதிர்த்து பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு வந்து டேக்ஸ் பே பண்ண மாட்டேன், இதெல்லாம் வருது, நிறைய வருது. இப்படி எனக்கு வந்து அவர் வந்து ஹீஸ் அ ரோல் மாடல். நான் ஒருவேளை ராக்கெட்ரி பண்ணலைன்னா நான் அவரை மாதிரி நினச்சிட்டு இருப்பேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பேன். உங்களையும் இன்ஸ்பைர் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக. யாரையும் ஒரு 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 பயாஸ்டு வியூ இல்லாத, ஒரு குறுகின வட்டத்துக்குள்ளே இல்லாத யாரையுமே அவர் இன்ஸ்பயர் பண்ணுவார். கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவார். இப்போ மாதவன் சார் ராக்கெட்ரின்ற ஒரு படத்தில் உங்கள் கேரக்டராக நடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் எந்த அளவுக்கு வலி வேதனைகள்லாம் பட்டிருக்கீங்கன்றதை திரையில எங்களால் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் தான் நம்பி சார்னா ஒரு மரியாதை அப்படின்றது எல்லாருக்குமே வந்தது சார். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஜிடி நாயுடு படத்தில் அவரோட கதாபாத்திரம் எந்த அளவுக்கு உயிர் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? கண்டிப்பாக உயிர் கொடுக்கும். அதாவது பொதுவே நம்முடைய வரலாறு இருக்குது பாருங்கள், சரித்திரம். ஒரு கட்டபொம்மனை பற்றியோ இல்லை வேலு புலித்தேவனை பற்றியோ நிறைய அந்த மாதிரி விட்டுருங்க. ஒன்றுமே தெரியாத ஒரு ஆள் பேச எடுத்துக்கிறேங்க, பன்னீர்செல்வம். தெரியுமா உங்களுக்கு? பன்னீர்செல்வம்ங்கிற ஆள், அதாவது ராமசாமி நாயக்கருக்கும் குரு. ராமசாமி நாயக்கர் இருக்காரு, அவருக்கு குரு.
அந்த பன்னீர்செல்வத்தை பற்றி அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து இந்த செண்பகராமன் பிள்ளை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் கேள்விப்பட்டேன். இவங்கெல்லாம் வந்து ஹிட்லர்கிட்ட போய் டேர்ம்ஸ் பேசினவங்க. ஹிட்லர்கிட்ட உட்காந்து கேட்குறாங்க, நீ உனக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணால் நீ எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணுவ? இமேஜின் பண்ணி பாருங்க. ஆனால் அவங்கள பற்றி சரித்திரம் தெரியுமா? அதுதான் மோசமான சரித்திரம், எழுதப்படாத சரித்திரங்கள். இந்த எழுதப்படாத இப்போ என்னுடைய அபிப்பிராயத்தில் வந்து ஒரு செண்பகராமன் பிள்ளையை பற்றி ஒரு படம் எடுக்கணும். அதே மாதிரி பன்னீர்செல்வத்தை பற்றி ஒரு படம் எடுக்கணும். ஏன் எடுக்கணும்னா அப்போ அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமா மீடியத்து வழியாக தான் ஒருத்தனை வந்து எஜுகேட் பண்ண முடியுது. அது நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். என்னால் முடியாது, என்னோட பணம் கிடையாது, இது கிடையாது. ஆனால் எனக்கு நிறைய சொல்லலாம். உங்களோட கனவு கண்டிப்பா நினைவாகும் சார். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கமர்ஷியல் படங்களும் வருது, இந்த மாதிரி பயோபிக் படம் வருது. ஸோ இது மாணவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை கொடுங்க சார் இந்த மாதிரி பயோபிக் படம்? சார், பயோபிக்கை வந்து நீங்கள் எடுக்கிற விதத்தை பொறுத்து இருக்குது. அது வந்து போர் அடிச்சதுன்னா பார்க்க மாட்டான், படம் ஃபெயில் ஆயிரும். அந்த படம் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அதே மாதிரி படம் வெளியே வராது. போரும் அடிக்கக்கூடாது, அதே சமயத்தில் அவங்களுக்கு புரியவும் செய்யணும். அதுதான் டிப்பிக்கலாக மாதவன் காமிச்சிருப்பார் இந்த படத்தில். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ஒரு இடத்துல கூட உங்களுக்கு போர் அடிக்காது. அந்த படத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்களை அறியாமையே ஒரு மனசில் வந்து ஒரு அனுதாபம் வந்துடும். என்னடா இப்படிலாம் பண்ணுறான், ஒரு ஹெவி ஹார்ட்டோடு தான் நீங்கள் வெளியில் வருவீங்க. அதுதான் அந்த படத்தினுடைய சக்ஸஸே. நீங்கள் அந்த படம் பார்த்தீங்களான்னு தெரியாது எனக்கு, பாருங்கள். பார்க்குற போது ஒரு ஹெவி ஹார்ட்டோடு தான் நீங்கள் வெளியில் வருவீங்க. உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. அதுதான் அந்த சக்ஸஸ், அதுதான் டைரக்டரோட சக்ஸஸ். அந்த மாதிரி ஒரு படம் வந்ததுன்னா நிச்சயமாக சக்ஸஸ் தான். எல்லாருமே இப்படி யோசிப்பாங்கல்ல, ஒரு வரலாறை எடுத்துக்கிட்டு ஒரு மகாத்மா காந்தி படத்தை எடுத்தால் அதை வந்து கமர்ஷியல் சக்ஸஸ் ஆக்க முடியும்னு ஒரு ஆங்கிலேயனுக்கு தானே தெரிஞ்சது, நமக்கு தெரியல. அதே மாதிரி இந்த ராக்கெட்டுங்கிற படத்தை எடுத்தால் அதை ஒரு கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆக்க முடியும்னு ஒரு மாதவனுக்கு தானே தெரிஞ்சது. எத்தனையோ பேர் யாரெல்லாம் வராங்க, என்கிட்ட வந்து பேசுவாங்க, சார் கொஞ்சம் போல சினிமாட்டைஸ் பண்ணிக்கிறோம். நான் சொல்ல முடியாது, சினிமாட்டைஸ் பண்ணுறதுக்கு நான் இல்லை. அதாவது இல்லை சார், நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறத உண்மையாக எடுத்தாச்சுன்னா யாருக்குமே பிடிக்காது, பிடிக்காட்டா பரவாயில்ல. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் எவ்வளோ ஃபேமாக உங்கள் வியூவில் இருக்குங்க. அதாவது பிரசித்தி பெற்ற நடிகர்களும் டைரக்டரும் வந்து கேட்டுட்டு போனவங்க. அப்போ நான் அப்போ தளர்ந்துடல, யாராவது ஒருத்தன் வருவான் பார்க்கலாம். அப்புறம் தான் மாதவன் வந்தார். மாதவன் வந்தோடனே அவர் படத்தை கதையெல்லாம் கேட்டவுடனே அவருக்கு பாதி கேட்டு தான் வந்திருக்காரு. அதனுடைய உள் சைடு விஷயம், இப்போ உதாரணமாக நான் பிரின்ஸ்டனில் படித்தேன், எனக்கு வந்து இப்படி அதெல்லாம் அவர் கேட்குற போது அவரால் முதல்ல நம்பவே முடியல. அவரால் இப்படிலாம் ஒரு இது, அதாவது பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி, ஏல், கால்டெக், எம்ஐடி, இந்த மாதிரி யூனிவர்சிட்டி 5 யூனிவர்சிட்டி தான் உலகத்திலே சிறந்த. அதில் நான் படிச்சுட்டு நான் உட்காந்துருக்கேன் பேசாமல், அதுக்கு ஒரு விளம்பரம் கூட கிடையாது. அப்போ அவர் கேட்குறேன், பிரின்ஸ்டன் யூஎஸ்ஏ. ஆமாம், இது எதுக்காக இது சொல்கிறேன்னா, நம்ப முடியாத அளவுக்கு உள்ள ஒரு சரித்திரம் அங்கே கிடக்குது. அதை பார்க்குற போது அவருக்கு ஒரு ஆர்வம் வருது. கடைசி எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டார். ஒத்துக்கிட்டு அதில் வந்து 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு. 2 வருஷமும் என்ன ஒர்க் பண்ணாருன்னா, எப்படி இது போர் அடிக்காமல் சொல்ல முடியும். நீங்கள் படத்தை பாருங்கள், பார்த்தா போர் அடிக்காது உங்களுக்கு. அது எல்லாத்தையும் ஓடிடியில் இருக்குது, இப்போ ப்ரைம் டைமில் இருக்குது. இல்லை சார், ராக்கெட்ரி படம் பார்த்துருக்கேன். பார்த்துட்டு தான் நான் அந்த பெயினோட உங்ககிட்ட பேசினேன். உங்களோட வலி வேதனையெல்லாம் நான் உணர்வுபூர்வமாக உணர்ந்து இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற தருணம்லாம் நான் கிடைக்கும்னு நினைவு பார்க்கல சார். பட் இந்த மூலியமாக கிடைச்சதுன்றது கடவுள் கொடுத்த பரிசு தான். ஸோ இந்த மொமெண்ட்டை நான் என்ஜாய் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த படம் பார்க்குற யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்களே சார், அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இதுலேருந்து எடுத்துக்கணும், ப்ளஸ் இன்ஸ்பிரேஷன் வரும். இப்போ நீங்கள் வந்து ஒரு சூப்பர்மேன் படம் பார்க்குற போது அவன் வந்து பறந்து அடிக்கிற போது நீங்கள் வந்து சில சமயம் நினைக்கிறது இல்லையா, நானும் அப்படி போய் பறந்து அடிக்கணும், முடியாதுங்கிறது தெரியும். அதுதான் இன்ஸ்பிரேஷன். அதே மாதிரி இப்படி பண்ணியிருக்கோம், இது இவர் இப்படி பண்ணியிருக்காரா, பரவாயில்லையா, அடிடா கொல்லு அப்படின்னு ஒரு மனசில் தோணும். இப்போ என்னுடைய படத்தை பார்த்துக்கிட்டு என்கிட்ட வந்து நிறைய பேர் பேசியிருக்கக்கூடிய வரலாறுலாம் நான் பார்க்குறப்போது ரொம்ப எனக்கே மூவிங்காக இருக்குது. அந்த அளவுக்கு அந்த படத்தினால இன்ஸ்பிரேஷன் வருது அவங்களுக்கு. அதாவது ஒரு மனுஷனை பற்றி உள்ள ஒரு மதிப்பே கூடியிருது அதில். அப்போ அதையே சொல்லாமே போயிருந்தோம்னு வச்சுக்கிடுங்க, அது லாஸ் தானே. ரொம்ப ரொம்ப நன்றி சார்.